தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பகலில் கொத்தனார் வேலைக்கு சென்றுவிட்டு இரவில் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டி வந்தவர் சிக்கியது எப்படி? நடிகர் வடிவேலு படப்பாணியில் பூட்டி கிடக்கும் வீடுகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த பலே திருடன் இவர்தான். ஊருக்கு போகலாம் என முடிவெடுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு வயிற்றில் புளியை கரைத்து ஊற்றியது போல அச்சத்தை காட்டி வந்த அசால்ட் மேன். பகலில் கொத்தனார், இரவில் திருடன், இப்படி ஷிப்ட் போட்டு சொகுசு கண்டு வந்த களவாணி மன்னனின் பின்னணி என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் டாக்டர் மூர்த்தி சாலையில் வசித்து வந்தவர் 63 வயதான சார்லஸ். கடந்த ஜனவரி 8ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பிய போது அதிர்ச்சி அடைந்தார். வீட்டு கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடக்க உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 30,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. சிறுக சிறுக சேர்த்த பணம் காணாமல் போனதால் சார்லஸ் கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் புகாரளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதேபோல கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டிய வீடுகளை உடைத்து மர்ம நபர்கள் திருடும் சம்பவம் குறித்து அதிக அளவிலான புகார்கள் குவிந்தன. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்ற பகுதிகளில் பொருத்தப்பட்ட CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் தனி ஒருவனாக ஆசை மணி என்பவர் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பூட்டி கிடக்கும் வீடுகளை குறிவைத்து திருட்டில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பந்தநல்லூர் அருகே சாயினாபுரம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான ஆசை மணி திருமணம் முடிந்து மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். பகல் நேரத்தில் கொத்தனார் வேலைக்கு சென்று வந்த இவர் போகும் வழியில் பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு இரவில் சென்று பணம் மற்றும் நகைகளை களவாடி வந்துள்ளார். திருடிய பணத்தின் மூலம் தனது நண்பர்களுடன் செலவு செய்து உல்லாசமாக ஊர் சுற்றியும் வந்துள்ளார். இந்நிலையில் தனிப்படை போலீசார் ஆசை மணிக்கு அழகாக தூண்டில் விரித்து பிடிக்க முயன்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பிக்க முயன்றபோது கீழே விழுந்ததில் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வசமாக சிக்கிக் கொண்டார். இதனையடுத்து போலீசார் ஆசை மணியை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். உடல்நிலை தேறியபின் ஆசை மணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். பகலில் கொத்தனார் வேலைக்கு சென்றுவிட்டு இரவில் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் போலீசில் சிக்கியது கும்பகோணத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.